கர்த்தருடைய நாள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பிப் போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார், வானத்திற்கு பரமேறி போனார். அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். அவருடைய வருகையின் நாள் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாள் எப்போது இருக்கும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். தங்களுடைய மனதின் எண்ணங்களை எல்லாம் உபதேசங்களாக போதிக்கிறார்கள். கர்த்தருடைய நாள் எப்போது இருக்கும் என்பதை விசாரிப்பதும் தெரிந்து கொள்ள பிரியப்படுவதும் விசுவாசிகளுக்கு தேவையில்லாத காரியம். அப்போஸ்தலர் பவுல் இதை பற்றி சொல்லும்போது, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் நிச்சயமாய் வரும். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நிச்சயமாகவே வருவார். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய வருகையின் நாளை பற்றி நமக்கு தெளிவான வெளிப்பாடு எதுவும் கொடுக்கவில்லை. இது தெய்வீக ரகசியமாக இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள முடியாத காரியங்கள் தேவனுக்கே உரியது. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஏற்ற வேளையில் தம்முடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகையினால் கர்த்தருடைய நாள் எப்போது வரும் என்று ஆராய்ச்சி செய்வது விசுவாசிகளுக்கு தேவையில்லாத காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் பல்வேறு ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். நாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை எல்லாம் அந்தந்த காலங்களில் நாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். இந்த வேலையை எப்படி செய்வது, எப்போது செய்வது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலைகளை பற்றி கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் எது என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. கர்த்தருடைய நாள் எப்போது வரும் என்று நமக்கு அறிவிக்கப்படாவிட்டாலும் அந்த நாளை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. தங்களுடைய ஆர்வத்தின் மிகுதியால் ஒரு சிலர் கர்த்தருடைய நாளை கற்பனை செய்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாள் மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தாத ரகசியம் இன்னும் ஏராளமாய் உள்ளது. கர்த்தர் வெளிப்படுத்தாத காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அந்த நாளை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பது தேவனுடைய சித்தமல்ல. நமக்கு நன்மையானது எதையும் தேவன் நமக்கு மறைக்க மாட்டார். ஆனாலும் கர்த்தருடைய நாள் எப்போது வரும் என்று நமக்கு இப்போது தெரியாது. அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருடைய நாள் எப்படி வரும் என்று விவரமாக சொல்லுகிறார். அந்த நாள் சடுதியாய் வரும். மனுஷரில் அநேகருக்கு கர்த்தருடைய நாள் மிகுந்த ஆச்சரியத்தை தரும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். திருடன் இரவு வேளையில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் வருவான். அவன் எப்போது வருவான் என்பது யாருக்கும் தெரியாது. அதுபோலவே கர்த்தருடைய நாள் வரும். கர்த்தருடைய நாளானது நமக்கு மிகுந்த ஆச்சரியமான நாளாயிருக்கும். இந்த பூமியிலே விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் கலந்திருக்கிறார்கள். அவிசுவாசிகள் கர்த்தருக்கு பயப்படாமல் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருடைய நாள் துன்மார்க்கருக்கு பயங்கரமான நாளாக இருக்கும். கர்த்தருடைய நாளின் போது அவர்கள் மேல் அழிவு சடிதியாய் வரும். துன்மார்க்கர் இந்த பிரபஞ்சத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் இருமாப்படைந்திருக்கிறது. தங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது என்று சொல்லுகிறார்கள். சமாதானமும் சௌக்கியமும் தங்களுக்கு உண்டு என்று துன்மார்க்கர் தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி கர்த்தருடைய நாளின் போது அவர்கள் மேல் அழிவு சடிதியாய் வரும். துன்மார்க்கர் மேல் வரும் அழிவை பவுல் கர்ப்பவதியானவளுக்கு வருகிற வேதனையோடு ஒப்பிடுகிறார். கர்ப்பவதிக்கு குறிப்பிட்ட காலத்தில் கர்ப்ப வேதனை வரும்.
ஒருவேளை அவள் எதிர்பாராத வேளையில் அவளுக்கு வேதனை வரலாம். அவள் எதிர்பார்க்கிறாளோ அல்லது எதிர்பார்க்கவில்லையோ, கர்ப்பவதியானவளுக்கு நிச்சயமாய் வேதனை வரும். அதை அவளால் தவிர்க்க முடியாது. அந்த வேதனையில் இருந்து கர்ப்பவதியால் தப்பி போகவும் முடியாது. அதுபோலவே கர்த்தருடைய நாளின் போது துன்மார்க்கர் மேல் அழிவு சடுதியாய் வரும். துன்மார்க்கர் அந்த அழிவில் இருந்து தப்பி போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தருடைய நாள் ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். கர்த்தரை விசுவாசிக்கிற நமக்கு அவருடைய நாளின் போது சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாகும். நாம் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. கர்த்தரை விசுவாசிக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். இந்த சிலாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். தெசலோனிக்கேயர் கர்த்தருக்குள் உறுதியாய் நிலைத்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இல்லை. புறஜாதியாரைப் போல தெசலோனிக்கேயர் தேவனை அறியாதவர்களாகவும் இல்லை. தெசலோனிக்கேயர் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அவர்கள் பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீதியின் சூரியன் அவர்கள் மீது உதித்திருக்கிறார். கிறிஸ்துவின் பிரகாசம் அவர்களுடைய முகத்தில் பிரகாசிக்கிறது. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அந்தகாரத்தில் இருக்க மாட்டார்கள். புறஜாதியாரோ இருளிலும் அந்தகாரத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தின் வெளிச்சம் கிடைக்கவில்லை. அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மரண இருளில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய நாள் திருடனைப் போல அவர்கள் மேல் வரும். அவர்கள் மேல் அழிவு சடுதியாய் வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ இப்படிப்பட்ட அழிவு உண்டாகாது. தெசலோனிக்கேயருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையின் போது அவர்களும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் அவர்கள் அதற்கு பாத்திரவான்களாய் ஜீவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலர் மூலமாய் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தெசலோனிக்கேயர் நம்பிக்கையோடும் ஆறுதலோடும் நிற்கத்தக்கதாக அவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையானது தெசலோனிக்கேயருக்கு பயங்கரமானதாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் நமக்கு இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கக்கூடாது. அவர் பகலிலே வருகிற சிநேகிதரை போல இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் என்பது 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் இருந்து 1000 வருஷ அரசாட்சியின் இறுதி பகுதியில் சாத்தான் கலகம் பண்ணும் காலம் வரையிலும் உள்ள நாட்கள் கர்த்தருடைய நாள் எண்ணப்படுகிறது. இந்த பூமியை ஆட்சி செய்வதற்கு கர்த்தர் வரும் வரையிலும் கர்த்தருடைய நாள் வராது. 1 தெசலோனிக்கேயர் 5, 2, 3, 4, 2 பேதுரு 3:10, வெளிப்படுத்தின விசேஷம் 3:3, 16, 15 ஆகிய வசனங்களில் கர்த்தருடைய நாள் எப்படி வரும் என்று இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:3 வசனத்தில் சர்தை சபையின் நியாய தீர்ப்பை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையும் திருடன் வருகிற விதமாக இருக்கும். தானியேலின் 70வது வாரத்தில் முதல் 3.5 வருஷங்களில் அந்தி கிறிஸ்து 10 ராஜ்யங்களை வெற்றி பெறுவான். தானியேலின் இறுதி 3.5 வருஷங்களில் மேலும் பல தேசங்களை சாத்தான் வெற்றி பெறுவான். உலகத்தில் சமாதானமும் பாதுகாப்பும் உண்டாயிருக்கிறது என்று உலகத்தார் நினைப்பார்கள். இனிமேல் யுத்தங்கள் நடைபெறாது என்றும் கருதுவார்கள். சமாதானத்தின் காலத்தையும் ஆசீர்வாதத்தின் காலத்தையும் ஜனங்கள் எதிர்நோக்கி இருப்பார்கள். எருசலேம் பாதி கைப்பற்றப்பட்டிருக்கும் போது கர்த்தர் சடுதியில் வருவார். அர்மகதோனில் எல்லா தேசங்களின் மீதும் அழிவு சடுதியாய் வரும். பிள்ளை பிறக்கும் காலத்தில் கர்ப்பவதிகளுக்கு வேதனை உண்டாகும். வேதனை உண்டாகும் போது தனக்கு பிள்ளை பிறக்கப் போகிறது என்பதை அவள் அறிந்திருப்பாள். ஆனாலும் எந்த நாளில் எந்த வேளையில் தனக்கு பிள்ளை பிறக்கும் என்பது கர்ப்பவதிக்கு தெரியாது. அதுபோலவே கர்த்தருடைய நாளும் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது.
எல்லா தேசங்களின் மீதும் அழிவு சடுதியாய் வரும். தேசத்தின் பட்டணங்கள் பூமி அதிர்ச்சியினால் அழிந்து விழும். அர்மகதோனில் நடைபெறும் யுத்தத்தில் தேசத்தின் சேனைகளில் 1/6 ஒரு பகுதியை தவிர மற்றவர்கள் அழிக்கப்படுவார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் பங்கு பெறுவதற்காக பலர் ஜீவனோடு விடப்படுவார்கள். விசுவாசிகள் கர்த்தருடைய நாளை குறித்து அந்தகாரத்தில் இருக்கவில்லை. வேத வசனம் இதை குறித்து தெளிவாக உபதேசிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு குறைந்தபட்சம் 7 வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்வதற்காக மத்திய ஆகாயத்திற்கு வருவார். புறஜாதியாரை நியாயம் தீர்ப்பதற்காக தேவன் இரவு வேளையில் அவர்கள் கவனக்குறைவாகவும் நித்திரையாகவும் இருக்கும்போது வருவார் என்று யூத மார்க்கத்தார் தங்களுடைய பாரம்பரியத்தின்படி நம்புகிறார்கள். பகற்காலத்தில் தாங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும் போது தேவன் தங்களை நியாயம் விசாரிப்பார் என்பதும் யூத மார்க்கத்தாரின் நம்பிக்கையாகும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது கைவிடப்பட்ட யூதருக்கும் புறஜாதியாருக்கும் திருடன் வருகிற பிரகாரமாய் கர்த்தருடைய நாள் அவர்கள் மீது வரும். தேவனுடைய பரிசுத்தவான்கள் மட்டுமே மறுரூபமடைந்து கர்த்தருடைய நாளில் இருந்து தப்பிப்பார்கள். சடுதியான அழிவு வரும்போது விசுவாசிகள் அதில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள். ஏனெனில் விசுவாசிகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இருளின் பிள்ளைகளுக்கே சடுதியான அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது.